என் அக்கா மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் சற்று பருமனாக இருந்தாள். அவளுக்கு திருமணம் நடந்த போது திருமணத்திற்கு பிறகு நான் அவளுடன் செல்ல வேண்டியதிருந்தது. அந்த நேரத்தில் நான் தவறுதலாக என் அக்கா அறையில் எட்டி பார்த்தேன். உள்ளே பார்த்தபோது அத்தான் மிகவும் விரக்தியுடன் அமர்ந்திருந்தார். அப்போது அவருக்கும் எனக்கும் கண்கள் சந்தித்தன. நான் அங்கிருந்து வெளியே வந்ததும் அத்தான் என் பின்னால் வந்தார். பிறகு அத்தான், உன் அக்கா உடல் மிகவும் குண்டாக இருக்கிறது. நான் சீக்கிரமே அவளிடம் சலிப்படைந்து விட்டேன். இனி அவளுக்கு பதிலாக நீ எனக்கு சேவை செய் என்றார். அத்தான் இரவு முழுவதும் ஒரு மனைவியை போல படுக்கையில் என்னை சேவை செய்ய சொன்னார். நான் என் அக்காவுடன் சடங்குக்காக மட்டுமே வந்திருந்தேன். ஆனால் இதற்கு இவ்வளவு பெரிய விலை கொடுக்க வேண்டியதிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. என் பெயர் ரோஷினி. என் அக்கா பெயர் சுவாதி. அவள் மிகவும் குண்டாக இருக்கிறாள். என் அக்கா என்னை விட 4 வயது மூத்தவள். அக்காவுக்கு 23 வயதான போது அவளுக்கு திருமணம் நடந்தது. அக்கா விடைபெறும் போது என் அம்மா என் துணிகள் நிறைந்த ஒரு பையை கொடுத்தார். சுவாதியுடன் 5 நாட்களுக்கு யாராவது உடன் செல்ல வேண்டும். நீ உன் அக்காவுடன் செல் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அவள் உன்னுடன் வர சொல்கிறாள் என்று என்னிடம் சொன்னாள். அம்மா சொன்னதை கேட்டு என் பையை எடுத்து அத்தான் காரில் வைத்தேன். நான் அக்காவுடன் அமர முயன்ற போது அத்தான் என்னை முறைத்து பார்த்தார். பிறகு நான் பக்கத்து இருக்கையில் அமர்ந்து அக்கா வீட்டிற்கு சென்றோம். அக்கா மாமியார் அவர்களை மிகவும் ஆடம்பரமாக வரவேற்றார். அக்கா திருமணம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு மாமியார் வேறு நகரத்தில் உள்ள தனது வீட்டிற்கு சென்றார். அவர் தன் மகனின் திருமணத்திற்காக சில நாட்களுக்கு இந்த நகரத்திற்கு வந்திருந்தார். திருமணம் முடிந்ததும் அவர் தன் வீட்டிற்கு சென்றார். இன்று என் அப்பா சடங்குகளை செய்ய வந்திருந்தார். எல்லாம் நன்றாக முடிந்தது. நானும் என் வீட்டிற்கு செல்ல தொடங்கினேன். அக்கா என்னை தடுத்து நிறுத்தினாள். ரோஷினி, எனக்கு வீட்டு வேலை எதுவும் செய்ய தெரியாது என்று உனக்கு தெரியும் அல்லவா? நீ வீட்டு வேலைகளில் என்னை விட புத்திசாலி. அதனால் நீ இன்னும் சில நாட்கள் என்னுடன் இரு என்று என்னிடம் சொன்னாள். நானும் அக்காவும் பேசிக் கொண்டிருந்த போது அத்தான் பின்னால் இருந்து வந்தார். அவர் அக்கா கழுத்தில் கை போட்டு பேச தொடங்கினார். என் புது மனைவி இவ்வளவு பிடிவாதம் செய்கிறாள், சில நாட்கள் தங்கி இரு என்று சொன்னார். நான் அக்காவிடம் ஒரு முறை மறுக்க முடிந்தது. ஆனால் அத்தான் பேச்சை மறுக்க எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் நான் சில நாட்களுக்கு அக்காவுடன் தங்க முடிவு செய்தேன். என் அம்மாவுக்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அக்காவுக்கு வீட்டு வேலைகள் அவ்வளவாக தெரியாது என்பதும் அம்மாவுக்கு தெரியும். என் அம்மாவும் நான் அக்காவுடன் தங்க அனுமதித்தார். பிறகு அம்மா அப்பா இருவரும் தங்கள் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். அந்த மாலை அக்கா மற்றும் அத்தான் இருவரும் நடைபயிற்சிக்கு வெளியே சென்றிருந்தனர். அத்தான் என்னையும் தங்களுடன் வருமாறு கேட்டார். நான் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. அதனால் நான் அவர்களுடன் வெளியே செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதுதான் சரி என்று நினைத்தேன். அக்கா மற்றும் அத்தான் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது அவர்கள் எனக்காக வெளியில் இருந்து உணவு பொட்டலத்தை வாங்கி வந்திருந்தனர். இப்போது நான் அவர்கள் இருவரையும் பார்த்தபோது அவர்கள் ஜோடி சற்று விசித்திரமாக தோன்றியது. ஏனென்றால் அத்தான் உடல் சாதாரணமாகவும் என் அக்கா அவரை விட பருமனமாகவும் இருந்தார். அந்த இரவு அக்கா வந்ததும் என் கையில் உணவு பொட்டலத்தை கொடுத்தாள். எனக்கு பசியாக இல்லை. அதனால் நான் அந்த உணவு பொட்டலத்தை சமையல் அறையில் வைத்துவிட்டு என் அறைக்கு சென்றேன். சிறிது நேரம் கழித்து எனக்கு பசித்தது. நான் சமையல் அறைக்கு வந்து தட்டில் உணவை எடுத்து வேகமாக சாப்பிட்டு விட்டு என் அறைக்கு செல்ல தொடங்கினேன். நான் அக்கா அறையை கடந்து சென்ற போது அக்கா அறையில் இருந்து சத்தம் கேட்டது. பிறகு நான் அங்கேயே நின்று விட்டேன். ஏனென்றால் அக்கா அறையில் எட்டி பார்க்கும் ஆர்வம் எனக்கு மேலோங்கியது. அக்கா அறைக்குள் பார்த்தேன். அத்தான் அக்காவை அன்பாக பிடித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அக்கா குருட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தாள். அத்தான் அக்காவை தனியாகவே ரசிப்பது போல் தோன்றியது. இது சற்று வேடிக்கையாக இருந்தது. ஆனால் அத்தானை பற்றி எனக்கு சிறிது வருத்தமாக இருந்தது. ஒருவேளை ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிறானோ அது அத்தானுக்கு அக்காவிடம் கிடைக்கவில்லை போலும். இந்த இருவரிடமும் நான் என்ன செய்ய வேண்டும்? அத்தான் திருமணத்திற்காக அக்காவை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர்கள் இருவருக்கும் இடையில் என்ன நடந்தாலும் அது அவர்களின் பிரச்சனை. பிறகு இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் அவர்களையே தீர்த்து கொள்வார்கள். நான் என் அக்கா அறையில் இந்த மாதிரி எட்டி பார்த்திருக்க கூடாது. பிறகு நான் மெதுவாக அவர்களின் அறை கதவை மூடிவிட்டு என் அறைக்கு சென்றேன். நான் உள்ளே சென்று அமைதியாக தூங்கினேன். அடுத்த நாள் இரவு எனக்கு தெரியாமலேயே என் கண்கள் அக்கா அறையை பார்த்தன. அப்போது அக்கா தன் அறையில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அத்தான் தன் படுக்கையில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் விரக்தி தெரிந்தது. அப்போது திடீரென்று அத்தான் தன் அறை கதவை பார்த்தார். எங்கள் கண்கள் ஒன்றுக்கொன்று சந்தித்த உடனேயே நான் என் அறைக்கு சென்று விட்டேன்.
அடுத்த நாள் காலை உணவின் போது என் அறையில் இருந்து என் பையுடன் வீட்டிற்கு செல்லும் எண்ணத்துடன் வெளியே வந்தேன். நான் வீட்டிற்கு செல்வதை பார்த்த அக்கா என்னை மீண்டும் தடுத்தாள். பிறகு நான் எப்படியோ என் அக்காவிடம் எனக்கு சில நாட்களுக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டியிருக்கும் என்று சமாதானப்படுத்தினேன். ஏனென்றால் எனக்கு பரீட்சை வரவிருந்தது. நான் பரீட்சையை பற்றி சொன்னபோது என் அக்கா என்னை தடுக்கவில்லை. வீட்டிற்கு சென்ற பிறகு நான் என் படிப்பில் மும்முரமாகிவிட்டேன். பரீட்சை முடிந்து சில நாட்களே ஆகியிருந்தன. அடுத்த நாளே அத்தான் எனக்கு போன் செய்தார். அவருக்கு நான் உடனடியாக தேவைப்பட்டேன். அவர் என்னை தன் வீட்டிற்கு வர சொன்னார். உன் அக்கா உன்னை மிகவும் மிஸ் செய்கிறாள். அவள் எப்போதும் அழுது கொண்டே இருக்கிறாள். உன்னை அழைக்க சொல்கிறாள் என்று அத்தான் சொன்னார். உடனே நான் அம்மாவுடன் பேசிவிட்டு அக்கா வீட்டிற்கு சென்றேன். ஏனென்றால் அவள் என் அக்கா, என்னை மிகவும் நேசித்தாள். நான் அக்கா வீட்டிற்கு வந்ததிலிருந்து அவர்களின் வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருந்தது. அந்த இரவு நான் விளையாட்டாக அத்தான் கழுத்தில் கை போட்டேன். அக்கா எளிதாக கோபப்படுவாள். கொஞ்சம் சூழ்நிலையை இயல்பாக்கலாம் என்று நினைத்தேன். நான் அத்தானுக்கு இவ்வளவு அருகில் இருப்பதை பார்த்தும் என் அக்காவுக்கு சற்றும் எரிச்சல் இல்லை. அவள் எங்களை பொருட்படுத்தாமல் சமையலறைக்கு சென்றாள். அந்த இரவு என் அறை ஜன்னல் வழியாக புகை வாசனை என் அறைக்குள் வர தொடங்கியது. அந்த துர்நாற்றம் காரணமாக நான் வீட்டை விட்டு வெளியே தோட்டம் நோக்கி சென்றேன். வெளியே பார்த்தபோது அத்தான் அங்கே நாற்காலியில் அமர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார். நான் அவர் அருகில் சென்று அவர் கையில் இருந்து சிகரெட்டை பிடுங்கி ஒரு புறம் எறிந்தேன். அத்தான், இதெல்லாம் நல்லா இருக்கா? நான் உங்களை இப்படி இதற்கு முன் பார்த்ததில்லை என்று கேட்டேன். சிறிது நேரம் அத்தான் என் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. திடீரென்று அவர் என் கையை பிடித்துக் கொண்டு என்னை வீட்டிற்குள் அழைத்து சென்றார். வீட்டிற்கு வந்ததும் அவர் என்னை தன் அறைக்கு அழைத்து சென்றார். அவர் அறைக்குள் நுழைந்ததும் அவர் என்ன காட்ட விரும்புகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். பிறகு நாங்கள் இருவரும் அவர் அறையில் இருந்து வெளியே வந்தோம். அப்போது அத்தான் என்னிடம், இப்போதுதான் எங்கள் திருமணம் முடிந்து 1 மாதமே ஆகிறது. உன் அக்கா கணவனுடன் நேரம் செலவிடுவதை விடுத்து அவள் இரவு பகல் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்றார். நான் அத்தானிடம், அத்தான் கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்றேன். பிறகு வாங்க இணையத்தில் ஏதாவது தேடுவோம் என்றேன். மனைவியை எப்படி கவரலாம் என்று இணையத்தில் தேடினோம். சில வீடியோக்களில் பல விஷயங்கள் காட்டப்பட்டிருந்தன. அந்த வீடியோக்களை பார்த்த பிறகு அத்தான், நாளை முதல் நான் உன் அக்காவுடன் இதையெல்லாம் செய்ய தொடங்குவேன் என்றார். அடுத்த நாள் அவர் அக்காவுக்காக புதிய ஆடைகளை வாங்கி வந்தார். அவர் தன் மனைவிக்காக மட்டுமே செய்ய வேண்டிய வேலையை எனக்காக செய்து கொண்டிருந்தார். அக்காவுடன் எனக்கும் சில ஆடைகளை வாங்கியிருந்தார். அவர் அக்காவுக்காகவும் எனக்காகவும் கொண்டு வந்த புதிய பொருட்கள் எல்லாம் தன் மனைவியை கவர வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் அக்காவை உற்சாகப்படுத்த விரும்பினார். ஆனால் எனக்கு அப்படி இல்லை என்று தோன்றியது. எனக்கு என்னவோ அத்தான் என்னைத்தான் கவர்ந்து கொண்டிருக்கிறார் என்று தோன்றியது. இப்படித்தான் அக்காவுக்கும் அத்தானுக்கும் ஒரு சாதாரண காரணத்திற்காக நள்ளிரவில் வாக்குவாதம் நடந்தது. நான் என் அம்மா அப்பாவிடம் இந்த தகராறு பற்றி எதுவும் சொல்லவில்லை. அக்காவும் வீட்டிற்கு அம்மா அப்பாவுக்கு போன் செய்து எதுவும் சொல்லவில்லை. இந்த வாக்குவாதம் நடந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் அவர்களின் சண்டை முடிவடையவில்லை. அப்போது அவர்களின் வீட்டிற்கு என் அக்கா வயதில் ஒரு பெண் வந்தாள். அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். என் முன்னாலேயே அவள் இருவரையும் சமாதானப்படுத்தினாள். அந்த பெண் வீட்டிற்கு வந்த பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையிலான சண்டை சிறிது குறைந்து விட்டதை நான் கவனித்தேன். அந்த பெண் யார் என்று அக்காவிடம் கேட்டேன். அப்போது அவள், இவள் உன் அத்தான் சகோதரி என்று சொன்னாள். சில நாட்களுக்கு முன்பு நீ இங்கு இல்லாத போது நாங்கள் சண்டையிட்டோம். அப்போதும் அவள் வீட்டிற்கு வந்தாள். அவள் தான் எங்கள் சண்டையை முடித்து வைத்தாள். அவள் திருமணமானவள் என்று அக்கா சொன்னாள். அவர்கள் இருவருக்கும் இடையிலான சண்டை எனக்கு மிகவும் பெரியதாக இருந்தது. இப்படியே அடுத்த நாள் அத்தான் வழக்கம் போல் வெளியில் இருந்து நடந்து வீட்டிற்கு வந்தார். வந்ததும் அக்காவை பார்த்து, சுவாதி, இன்று என் முதுகுக்கு மசாஜ் செய்து விடு. நடக்கும் போது இடறியதால் விழுந்து விட்டேன். அதனால் காயம் ஏற்பட்டுள்ளது என்றார். ஆனால் அக்கா அத்தானை கண்டுகொள்ளவே இல்லை. அவள் என்னை பார்த்து, பார் உன் அத்தான் என்ன சொல்கிறார் என்றாள். அப்போதும் அக்கா முழு கவனமும் தன் மொபைலில் இருந்தது. நான் அத்தானை பின்தொடர்ந்து அவர் அறைக்கு சென்றேன். அவர் என் எதிரில் சட்டை இல்லாமல் படுக்கையில் படுத்திருந்தார். நான் அவர் முதுகில் எண்ணெயால் மசாஜ் செய்ய தொடங்கினேன். என் கை அவர் முதுகில் பட்டதும் அத்தான் என்னை பாராட்ட தொடங்கினார். உனக்கும் உன் அக்காவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அத்தான், உன் அக்கா உடல் ரீதியாக மட்டுமே வளர்ந்துள்ளாள். அவள் தொடுதலில் இந்த தீப்பொறி ஒருபோதும் உணரப்படவில்லை என்றார். அன்று அக்கா தன் காலை கோடாரியால் வெட்டி கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
ஏனென்றால் அன்று முதல் அத்தானின் இவ்வளவு மாற்றம் வரும் என்று அக்காவுக்கு தெரியாது. தற்போது அத்தான் வேலை வீட்டில் இருந்துதான் நடக்கிறது. மறுநாள் வீட்டில் எங்குமே அக்காவை காணவில்லை. நான் அத்தானிடம் அக்காவை பற்றி கேட்டேன். அப்போது அவர், உன் அக்கா காலை முதல் இன்டர்வியூ சென்றிருக்கிறாள் என்றார். நான், என் அக்காவா, இன்டர்வியூவா? அவள் என்னிடம் இதை பற்றி எதுவும் சொல்லவில்லையே என்றேன். என் அக்கா ஏன் இப்படி நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் என்று எனக்கு தெரியவில்லை. மாலையில் அக்கா வீட்டிற்கு வந்ததும் நான் அவளிடம், இன்டர்வியூக்கு செல்கிறாய் என்று ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை என்றேன். அப்போது அவள் என்னிடம், இப்போது உனக்கு அந்த வயது வரவில்லை என்று சொன்னாள். உனக்கு என் எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டும். இது என் வீடு, நான் விரும்புவதை செய்வேன் என்று அக்கா சொன்னாள். அக்கா பேச்சால் எனக்கு கோபம் வந்தது. அதனால் நான் அவளிடம், இப்போது நீங்கள் வேலை தேட வேண்டியதில்லை. உங்கள் உண்மையான தேவை உங்கள் வீட்டில் தான் இருக்கிறது. உங்கள் கணவரை மகிழ்விப்பதை தவிர எந்த காரணமும் இல்லாமல் தேவையற்ற வேலைகளை தேடுகிறீர்கள் என்றேன். நான் இவ்வளவு சொன்னதும் அக்கா, உனக்கு என்னை விட என் கணவரை பற்றி தான் அதிகம் கவலை இருப்பதாக தெரிகிறது. அப்படியானால் நீயே அவரை கவனித்துக்கொள் என்று சொன்னாள். அக்கா மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவள் பேச்சில் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் போக மாட்டேன் என்று சொல்லி தன் அறைக்கு சென்று விட்டாள். நாங்கள் சண்டையிட்ட போது அத்தான் வீட்டில் இல்லை. அக்கா அறைக்கு சென்ற பிறகு நான் அழ ஆரம்பித்தேன். என் அறைக்கு சென்று விட்டேன். அத்தான் நான் அழுவதையும் என் அறைக்கு செல்வதையும் பார்த்தார். அவர் என் அறைக்கு வந்தபோது நான் என் பையை எடுத்துக்கொண்டு இருந்தேன். அவர் என் பையை பிடுங்கி, ரோஷினி, இப்போது உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். நான் அவரிடம், என் அக்காவுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அவளுக்கு தன் தங்கையை பற்றியும் கவலை இல்லை என்றேன். அவர் வேறு எதுவும் சொல்லாமல் தன் அறைக்கு சென்று விட்டார். அத்தான் என்னை புரிந்து கொண்டு, நீ சுவாதி பேச்சை கண்டுகொள்ளாதே. அவள் இப்போது என்னையும் அப்படி நடத்த ஆரம்பித்தாள். அவளை இப்போதைக்கு தனியாக விட்டுவிடு. நீ எனக்காக இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றார். அத்தான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டு என்னை கட்டி பிடித்தார். அவர் என்னை கட்டிப்பிடித்த பிறகு எனக்கு வேறு ஏதோ உணர்வு ஏற்பட்டது. அதற்கு பிறகு நான் இரவு முழுவதும் காதல் பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். என் மொபைலிலும் எல்லா ஜோடி ரீல்ஸ்களும் வந்து கொண்டிருந்தன. நான் அவற்றை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நாட்களில் என் மனதில் மேலும் அதிக தாக்கங்கள் ஏற்பட்டன. இரவு முழுவதும் அத்தானை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் காலை அக்கா கோபமாக தன் அலுவலகத்திற்கு செல்வதை பார்த்தேன். இப்போது அக்காவுக்கு புதிய வேலை கிடைத்து விட்டது. அக்காவுக்கும் அத்தானுக்கும் இடையிலும் இதே போன்ற வாக்குவாதம் தொடங்கியது. நான் அவர்களின் சண்டையின் காரணத்தை அறிய விரும்பினேன். அதனால் அந்த இரவு நான் அவர்களின் அறையை தேடினேன். இரவு நான் அவர்களின் அறைக்கு சென்று அக்காவுக்கும் அத்தானுக்கும் இடையிலான உரையாடல்களை கேட்டேன். அவர்கள் இருவரும் சில தனிப்பட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தனர். அத்தான் அக்காவிடம் இருந்து விரும்புவது பெரும்பாலும் அவருக்கு கிடைக்கவில்லை. அவர்களின் பேச்சில் இருந்து அவர்களின் சண்டைக்கு காரணம் அக்கா தனது பருமனான உடல் காரணமாக அத்தான் விரும்பும் இன்பத்தை அவரால் கொடுக்க முடியவில்லை என்பது எனக்கு தெரிந்தது. அப்போதுதான் அத்தான் பார்வை மெதுவாக என் மீது வருவதை நான் கவனித்தேன். அடுத்த நாள் அக்கா மீண்டும் காலையில் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்தாள். ஆனால் பிறகு அவள் திடீரென்று அழ ஆரம்பித்தாள். அக்காவுக்கு உடல்நிலை மோசமடைவதை கண்ட அத்தான் உடனடியாக மருத்துவரை வீட்டிற்கு அழைத்தார். மருத்துவர் அவளை பரிசோதித்த போது அக்கா கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. அக்கா மற்றும் அத்தான் இருவரும் பெற்றோராக போகிறார்கள். அந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் அத்தான் முகத்தில் மகிழ்ச்சியும் கவலையும் இருந்தது. ஆனால் அக்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அவளுக்கு இப்போது ஓய்வு தேவைப்பட்டது. ஆனால் அப்போதும் அவள் தன் வேலையை விடவில்லை. அக்கா கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்ததும் அவள் என்னிடம் இனிமையான வார்த்தைகளை பேசத் தொடங்கினாள். பருமனான உடல் காரணமாக அவள் முன்பு வீட்டு வேலைகளையும் செய்ய முடியவில்லை. இப்போது அவளுக்கு நான் அதிகம் தேவைப்பட்டேன். அவள் என்னிடம், இப்போது நீ எனக்காக உன் அத்தானையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போது என் கவனம் குழந்தை மீது அதிகமாக இருக்கும். அதனால் நீ உன் அத்தான் எதை விரும்புகிறார், எதை விரும்பவில்லை என்பதை கவனிக்க வேண்டும் என்று அக்கா என்னிடம் பேசிக் கொண்டிருந்த போது அத்தான் முகத்தில் ஒரு வித்தியாசமான புன்னகை இருந்தது. அந்த இரவு அக்கா அறையில் தூங்கிய பிறகு அத்தான் என் அறைக்கு வந்தார். இப்போது நீ என்னை கவனித்துக் கொள்ள வேண்டும். உன் அக்கா சொன்னது போல் இன்று என் முதுகில் கொஞ்சம் வலி இருக்கிறது. உன் கையால் மசாஜ் செய்ய விரும்புகிறேன் என்றார். நான் உடனடியாக அத்தானுக்கு அவர் முதுகில் மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன். நான் அத்தானுக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்த போது அவர் என்னிடம், சில சமயம் நான் உன்னையும் உன் அக்காவையும் பார்க்கும்போது உன் அக்காவுக்கு பதிலாக நீ என் மனைவியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் மனைவிக்கு என்ன முக்கியத்துவம் என்று உனக்கு அதிகம் தெரியும் என்றார். பிறகு அத்தான்,
உன் வருங்கால கணவன் உன்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான் என்றார். அவர் என்னிடம் என்ன சொல்கிறார் என்று அத்தான் மீது கோபப்பட விரும்பினேன். ஆனால் அவர் பேச்சை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் முகத்தில் ஒரு தனிப்பட்ட புன்னகை இருந்தது. நான் எப்போதும் என் மொபைலில் காதல் ரீல்ஸ்களை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒவ்வொரு பெண்ணையும் ஒரு துணையுடன் பார்க்கும்போது எனக்கும் ஒரு ஆண் துணை இருக்க வேண்டும் என்று தோன்றியது. இப்போது அத்தானில் என் துணையை பார்க்க தொடங்கினேன். இப்போது என் பார்க்கும் பார்வை மாறிக்கொண்டிருந்தது. அது அந்த ரீல்ஸ்களை பார்ப்பதால் மட்டுமே இருந்தது. அந்த நாள் நான் அத்தானுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முதுகு மசாஜ் செய்தேன். இதேபோல் சில நாட்களுக்கு பிறகு நானும் அத்தானும் மதியம் வீட்டில் தனியாக இருந்தோம். நான் அந்த நேரத்தில் அத்தான் அறைக்கு சென்றிருந்தேன். அவர் என்னிடம் மிகவும் வெளிப்படையாக பேசுவார். அதனால் நானும் அவரிடம் வெட்கப்படாமல் கேட்டேன், இப்போது உங்களுக்கும் அக்காவுக்கும் இடையில் எல்லாம் சரியாகி விட்டதா என்றேன். என் கேள்வி அத்தான் காதில் விழுந்ததும் அவர் முகம் மாறிவிட்டது. அத்தான், நான் உன் அக்கா உடல்நிலை சரியில்லாததால் அவளுடன் மகிழ்ச்சியாக இல்லை. இப்போது நான் உன்னிடம் இதை பற்றி சொல்ல வெட்கப்படவில்லை. ஏனென்றால் நான் உன்னிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை உன் அம்மா அப்பாவிடம் சொல்ல முடியாது என்றார். அத்தானுடன் பேசும்போது என் கையில் இருந்து மொபைல் விழுந்து விட்டது. நான் மொபைல் போனை எடுக்க குனிந்ததும் என் துப்பட்டா நழுவி விழுந்து விட்டது. அத்தான் என் விழுந்த துப்பட்டாவை எடுத்து எனக்கு பொருத்தினார். அப்போது அவர் ஸ்பரிசம் வித்தியாசமாக இருந்தது. அப்போது எங்கள் பார்வைகளும் வித்தியாசமாக இருந்தன. நான் அத்தானிடம் ஒரு குவளை குளிர்ந்த நீர் கொண்டு வருமாறு கேட்டேன். அவர் எனக்காக நீர் கொண்டு வந்தார். ஆனால் அவர் தன் கையால் எனக்கு நீர் கொடுக்க தொடங்கினார். நீர் குடிக்கும் போது அவர் கையில் இருந்து குளிர்ந்த நீர் என் உடலில் விழுந்தது. பிறகு அத்தான் அதிர்ஷ்டம் மேலும் அவருக்கு சாதகமாகியது. சிறிது நேரம் கழித்து அவர் எனக்கு மிகவும் நெருக்கமாக வந்தார். பிறகு அவர் கொழுந்தியா பாதி மனைவி என்றார். நான் என்னை என் மீது ஆதிக்கம் செலுத்த விட மாட்டேன். நான் முழுவதுமாக என் கணவருக்கு உரியவளாக இருக்க விரும்புகிறேன் என்றேன். அத்தான் புன்னகைத்து, நான் எப்போதும் உனக்கு இந்த உரிமையை கொடுக்க விரும்பினேன். ஆனால் அப்போது உன் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை என்றார். நான் அத்தானிடம், நீங்கள் விரும்பிய அந்த உரிமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொன்னதும் அத்தான் தன் கையை என் தோளில் வைத்து என்னை தன் படுக்கையில் தள்ளினார். வீட்டில் யாரும் இல்லாததால் அத்தான் கதவை மூடவில்லை. அந்த நேரத்தில் அத்தான் என்னுடன் எல்லாவற்றையும் செய்யவிருந்தார். அப்போது அறை கதவில் அவரது சகோதரி நின்று கொண்டிருந்தார். எங்கள் இருவரையும் ஒன்றாக பார்த்ததும் அவள் முகம் சிவந்து விட்டது. அவள் அத்தானிடம், அமன், நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நான் அவளிடம், நீ அத்தானின் மனைவியா? நீ ஏன் அவரிடம் இவ்வளவு சரியான கேள்வியை கேட்கிறாய் என்றேன். எங்களுக்குள் என்ன நடந்தாலும் அதில் எங்கள் இருவரின் சம்மதமும் இருந்தது. நான் அத்தான் சகோதரியை என் அறையிலிருந்து வெளியே தள்ளிவிட்டு அறை கதவை மூடத் தொடங்கினேன். ஆனால் அவள் கதவை தள்ளி உள்ளே வந்து அத்தான் காலரை பிடித்து கொண்டாள். அவள் அத்தானிடம் பேசிய அனைத்தும் என் அக்காவுக்கு கேட்டன. அத்தான் இந்த பெண்ணை தன் சகோதரியாக அறிமுகப்படுத்தி இருந்தார். ஆனால் உண்மையில் அவள் அத்தான் சகோதரி அல்ல, மாறாக அவரது முதல் மனைவி. இருவரும் காதல் திருமணம் செய்திருந்தனர். இந்த பெண்ணின் பெயர் மைனா. மைனா மிகவும் பலவீனமானவளாக இருந்தாள். 5 வருட திருமணத்திற்கு பிறகும் அவளுக்கு குழந்தை இல்லை. அதனால் தான் அத்தான் ஒரு நல்ல உருவமுள்ள பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இதனால் அவள் விரைவில் கர்ப்பமாகி விடுவாள். அத்தானுக்கு எப்போதும் அக்கா பருமனான உடலை பிடிக்கவில்லை. இதுவே அவர்களின் சண்டைக்கு காரணம். மைனா எப்போதெல்லாம் அவர்களின் வீட்டிற்கு வந்து அத்தானுக்கு புத்திமதி கூறினாலோ அப்போதெல்லாம் அவர் அக்காவிடம் சென்று அவளுடன் நன்றாக நடந்து கொள்வார். உங்கள் குழந்தை பிறக்கும் வரை சுவாதியுடன் அன்பாக நடந்து கொள்ளுமாறு மைனா மீண்டும் மீண்டும் அவருக்கு புத்திமதி கூறினார். அவர்கள் இருவரும் என் அக்காவை தங்கள் குழந்தைகள் பிறக்கும் வரை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தனர். நான் அத்தானுக்கும் அவரது போலி சகோதரிக்கும் இடையிலான உண்மையை அக்காவுக்கு காட்ட விரும்பினேன். நான் அத்தானின் போனில் இருந்த அவருடையவும் அவரது சகோதரியின் மெசேஜ்களையும் பார்த்திருந்தேன். பல முறை தொலைபேசி உரையாடல்களையும் கேட்டிருந்தேன். இதை பற்றி நான் அக்காவுக்கு அத்தானை பற்றி அனைத்தையும் சொல்லியிருந்தேன். ஆனால் என் அக்கா என்னை நம்பவில்லை. அதனால்தான் நான் இந்த நாடகம் அனைத்தையும் செய்ய வேண்டியிருந்தது. நான் விரும்பாமலேயே அத்தானிடம் சென்று ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. இன்று நான் வேண்டுமென்றே அத்தானை எனக்கு தண்ணீர் கொண்டு வர அனுப்பினேன். அதே நேரத்தில் நான் என் மொபைலில் இருந்து என் அக்காவுக்கு வீடியோ கால் செய்தேன். நான் அத்தான் போனில் இருந்து மைனாவுக்கும் வீடியோ கால் செய்தேன். என் மொபைல் போனை ஒரு மூலையில் மறைத்து வைத்திருந்தேன். அக்காவுக்கும் மைனாவுக்கும் எங்களுக்குள் என்ன நடந்ததோ அதையெல்லாம் காட்டி கொண்டிருந்தேன். அம்மன், அதாவது என் அத்தான்,
தன் கையில் இருந்து நழுவுவதை கண்ட மைனா ஓடி இங்கு வந்தாள். அப்போது அக்கா என்னிடம், உன்னை உன் அத்தான் பின்னால் 1-2 முறை பார்த்தேன். நான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். ஆனால் நீ எனக்காக இதையெல்லாம் செய்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. இன்று உன்னால் என் வாழ்க்கை அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது என்றார். அக்கா தன் கணவர் மற்றும் மைனா இருவர் மீதும் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் இருவரையும் கைது செய்து அழைத்து சென்றனர். குழந்தை பிறக்கும் நேரம் வந்தபோது என் அக்கா ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்காவுக்கு மகன் 10 மாதங்கள் ஆன போது என் அக்காவுக்கு ஒரு நல்ல சம்பந்தமும் வந்தது. அவர் ஏற்கனவே திருமணமானவர். ஆனால் அவரது மனைவி இப்போது இந்த உலகில் இல்லை. ஏனென்றால் அவள் கர்ப்பமாக இருந்தபோது அவள் உடல்நிலை மோசமடைந்து குழந்தை மற்றும் தாய் இறந்து விட்டார்கள். என் அக்கா இம்முறை தன் வருங்கால கணவரை நன்றாக தெரிந்து கொண்டாள். அதன் பிறகுதான் அவரை திருமணம் செய்து கொண்டார். அக்கா கணவர் அவளது மகனையும் தன்னுடன் சேர்த்து கொண்டார். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் ஒரு நபர், அவர் ஒருபோதும் தன் காதலில் பொய் சொல்ல மாட்டார். நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஒருவருக்கு திருமணம் நடக்கும் போது இருவர் மட்டுமல்ல, 2 குடும்பங்களுடன் ஒரு உறவு உருவாகிறது. அதனால் நீங்கள் உங்கள் மனைவியை ஏமாற்றினால் நீங்கள் 2 குடும்பங்களையும் ஏமாற்றுகிறீர்கள். அதனால் யாரையும் ஏமாற்றுவதற்கு முன் ஒரு முறை யோசியுங்கள். நன்றி.